ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யுது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் உதிராமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதாவது இந்த மிளகுத்தூளை நம்ம ஃபைனாக அரைச்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக பொடிச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இதில் ஒரு 1/4 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜூஸாக பார்த்தோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தான் நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெயை போட்டு நம்ம பிசையும் போது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது போட்டு பிசையும் போது மசாலா உதிராமல் இருக்கும். நம்ம தண்ணி போட்டு பிசைஞ்சோம்னா மசாலாலாம் இறங்கிடும். எண்ணெய் போட்டு பிசைஞ்சோம்னா மசாலாலாம் உதிராமல் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இது நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதாவது மசாலாலாம் நல்லா போட்டு மசாலாலாம் கோட் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு கோட்டுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். இதை 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா முருகலாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இறங்கலை. எந்த அளவுக்கு அதிலே மீன்லேயே நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். எண்ணெய் க்ளீனாகவே இருக்குது. இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சிக்கலாம். இந்த மீனை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது கருவேப்பிலையுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த மீனையுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டிடிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.